ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நான் வந்துடுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எல்லா ஒரு கணவன் மனைவிக்கு தேவையான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். எதனால நான் இத்தனை சொல்லலாம் அப்படிங்கிற போதே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கணவன் தன் மனைவியிடம் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்ட்டு தான். இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்கங்க, வேறு எதையுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் வாங்க கமெண்ட்டில் பழகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நிறைய ஹஸ்பண்டோட ஆசை இது தாங்க. பட் இதை எங்கே எப்படி பேசணும் அப்படின்ட்டு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதைத்தான் நம்ம வந்து இப்போ சொல்ல வந்திருக்கிறோம். இதை வந்து கணவர் இடத்துல இருந்து நம்ம பேசுகிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு தங்கச்சியாக, ஒரு அக்காவா, ஒரு சகோதரியாக நான் பேசுகிறேனே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் பற்றி பேச போகிறோம். மற்ற எதையுமே பற்றி பேச போகிறதில்ல. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? கணவன் அவங்க மனைவிட்ட என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எப்படியோ மேரேஜ் தானடா அப்படிங்கிற மாதிரி தான். 10 பாயிண்ட்ஸ் உங்களை வந்து உங்கள் கணவரின் அன்பை அள்ளி கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கணவன் எதிர்பார்ப்பது அவங்க மனைவி அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, என் பொண்டாட்டி என் கூட இருக்காடா, இதை விட எனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு அவங்களே யோசிக்கணும். அந்த தைரியத்தை யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம தூரம் நவன்ட்டோன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேங்க, நீங்கள் பாட்டு பாருங்கள், அதெல்லாம் சரியாயிரும், எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் வர்றது வரட்டும், நான் இருக்கேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள். கணவரோட அன்பு வந்து 100% இல்லை 200% நம்ம மேலேயே திரும்பிடும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் தாய் கொடுத்த அன்பை வந்து என் துணைவி எனக்கு ஆயுசுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது. என்னென்னா, தாய்க்கு பின் தாரம். தாயை விட ஒரு மடங்கு வந்து நம்ம மேலே பாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ பொசசிவ் ஆகுறோமோ அதை விட அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து பொசசிவ் ஆவாங்க. நம்ம யார்கிட்டையோ ஒரு ஆள்கிட்ட, அது ஆம்பளையாக இருக்கட்டும் இல்லை பொம்பளையாக இருக்கட்டும், நம்ம கூட கொஞ்ச நேரம் பேசிட்டோன்னா அவங்களுக்கு வந்து கடுப்பாயிரும். இதெல்லாம் என் புருஷன்ட்ட நான் நிறையவே செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக உட்காந்து பேசுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கருவேப்பிலை கொத்து தான். அந்த கொத்துட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னா இவருக்கு கடுப்பாகும். எப்போ பாரு அவட்டே தான் பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம இங்கே உட்காந்து என்னத்துக்கு அப்படின்னு வரி. அதில் ஒரு ஆனந்தம் எனக்கு, இந்த கரடி மூஞ்சனுக்கு இந்த ஆனந்தமாகிற மாதிரி நான் அதில் கொஞ்சம் ஆனந்தம் பட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளோட அன்பை வந்து அள்ளி கொடுக்குறவங்களா இருக்கணுமே தவிர கிள்ளி கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள், லைஃப் வந்து செம்ம ஜாலியாக போகும். 3வது, நல்லா கவனித்து பாருங்கள், சாப்பிடும்போது நம்ம பக்கத்தில் இருந்து பரிமாறுறோன்னு வைங்களேன். இப்போ உள்ளைக்கு 2 3 தோசை இல்லை, தோசை சைக்கோவாக கூட ஆயிடுவாங்க. இல்லை எப்படி சொல்கிறது, எதாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பரிமாறும்போது கூட 2 வாய் அவங்க வாய்க்குள்ளே போகும். இதுவே நீங்களாம் ஹாட் பாக்ஸில் இருக்குங்க, எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்கிட்டீங்களோ இல்லைன்னா வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டிங்கன்னா அந்த 2ஓட நிப்பாட்டிக்கிடுவாங்க. இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா 2 தோசையோடு நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுற பொண்டாட்டிங்களும் இருக்கிறாங்க. ஐயோ என் புருஷன் 2 தான் சாப்பிட்ருக்காரு, இதுக்கு நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாமே நினைக்கிற பொண்டாட்டிங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உறவுகளை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்மளோட உறவுகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்கு மண்டையில் 4 தட்டு தட்டணும்னு தோணும், கோபம் வரும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அவங்க வீட்டு ரிலேஷன் வந்தால் மட்டும் முகத்தை சுளிக்காமல், நம்ம வீட்டு ரிலேஷன் வரும்போது எப்படி நமக்கு 1000 வாட்ஸ் பல்பு நம்ம முகத்தில் எரியுமோ அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வரும்போது நமக்கு 1000 வாட்ஸ் இல்லை 2000 வாட்ஸே நமக்கு வந்து எரியலாம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அவங்க வீட்டிலேருந்து வரும்போது விடிபல்ப்பு ரேஞ்சுக்கு தான் எரிவோம். விடிபல்ப்புனா என்னென்னு கேட்காதீங்க, நைட்லாம் போடுவோம்ல, அதுதான் நான் எங்கள் ஊரில் விடிபல்ப்புன்னு சொல்லுவோம். நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விடிபல்ப்புக்கு ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா இவங்க மட்டும் கோவப்பட மாட்டாங்க, வந்திருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டு நம்மளோட புருஷனும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. இதுக்கு பதிலாக இவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு இப்போ நாத்தனாரவே வர்றாங்கன்னு வைங்களேன். நாத்தனாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கலகம் மூட்டி விட ஒரு நாரதர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து என்னந்தான் நமக்கு கலகத்தை மூட்டி கொடுத்தாலும் சரி வா, என்ன செய்ய, என்னதான் இருந்தாலும் என் புருஷன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன், நானும் பார்த்து தரேன், மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் ரிப்பியா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவள் பாட்டு போயிடுவா. அதை விட்டுட்டு நீங்கள் முகத்தை காட்டினீங்கன்னா அவனும் கூட மட்டும் முகத்தை காட்டி நம்ம புருஷன்ட்ட ஒன்றுக்கு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. நம்ம புருஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அக்கா சொல்கிறது தான் கரெக்டும், நம்ம தங்கச்சி சொல்கிறது தான் கரெக்டும்னு சொல்லிட்டு நம்ம கூட சண்டை போடுவார். இது தேவையா? சரி நீ கறி வாங்கிட்டு வரியா, என் வீட்டில் எங்கள் அம்மா வரும்போது நான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி உங்கள் அம்மா வரும்போது நானும் பார்க்குறேன், வா கறி வாங்கிட்டு வா, நான் இவங்களுக்கு பிரியாணி வைக்கிறேன் அவங்களுக்கும் பிரியாணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா லைஃப் செம்ம ஜாலியாக போகுங்க. இதெல்லாம் லைஃப்பில் நான் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் மாமியார் வீட்டையும் சரி எங்கள் அம்மா வீட்டையும் சரி நான் 2 சைடுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னவோ சரி செஞ்சுருவோம், என்னதான் இருந்தாலும் பெற்றிருக்காங்க, அவங்களோட கடமையை அவங்க வந்து கரெக்டாக செஞ்சுருக்கும் போது நம்மளோட கடமையை நம்ம வந்து செய்யணும்னு நான் நினைப்பேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேங்க.
நெக்ஸ்ட்டு மட்டம் தட்டி பேசாதீங்க சரிங்களா. எந்த புருஷனையுமே நீங்கள் மட்டம் தட்டினீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. சில மனைவிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க சேலரியை வச்சு பேசுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்கும். இது அவங்கள வந்து ரொம்ப லோன்லியாக வர ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம பொண்டாட்டியே நம்மளை மதிக்கல, இனிமேல் யார்டா நம்மளை மதிப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப வந்து கீழே தள்ளி விட்டுரும். அதுக்கு பதிலாக பரவாயில்ல விடுங்க, அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாவது உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ மட்டம் தட்டாதீங்க. நீங்கள் மட்டம் தட்டுறதுனால என்ன தெரியுமா ஆகும், அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன் அவங்கள பெற்ற பிள்ளைங்க கூட அவங்கள வந்து மதிக்காது. இதுவே நீங்கள் வந்து தைரியமாக அவங்கள வந்து நல்ல மரியாதையை கொடுத்து பாருங்க. உங்கள் பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லை அவங்கள பெற்றவங்களா இருக்கட்டும், நம்மளை பெற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள வந்து மதிப்பாங்க. ஸோ ஒரு ஆம்பளைக்கு வந்து மதிப்பு கூட்டுறதும் குறையிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம தான் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதே சமயம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி பாருங்கள் சரியா. அதாவது சரிங்க, ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். மெயினாக இந்த ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம் விடுங்க, இவ்வளோ தானே, இதை விட பெரிய பிரச்சனையை தாண்டி வந்துட்டோம், இதை தாண்டி வர மாட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்லைங்க நம்ம பொண்டாட்டியே நம்மளை வந்து இந்த அளவுக்கு நினைக்கும் போது நம்மளால் முடியாதா, யாருக்காக இல்லாட்டி நம்ம இவளுக்காகவாது முன்னேறி காட்டணும்டா, நம்மளை நம்பி இவ ஒருத்தி இருக்கிறா, இவ வந்து நம்மளை நம்புறா, அப்போ நம்ம வந்து அவள் நம்பிக்கை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடி போவாங்க. இது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் குடித்தா எப்படி தெம்பாக மாறுவோமோ அதை மாதிரி அதை விட 100 மடங்கு அவங்க வந்து தெம்பாக மாறிடுவாங்க. நம்மளை நம்புறவளை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற ஆசை வந்துடும். இதுதான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. எப்படின்னா அவங்க அதாவது ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லியா தெரியணும், இதெல்லாம் அவருக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ நீங்கள் நினச்சது நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க நினச்சது அவங்க சொல்லட்டும். ஈகோ இல்லாமல் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கலாம். கடைசியாக ஒரு வார்த்தை, பார்த்துக்கலாம் வாங்க, விடுங்க, இது போதுங்க, லைஃப்பில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். மனைவிங்கிறவங்க ஒரு நல்ல தோழிங்க. அதாவது ஒரு கணவனுக்கு நல்ல பார்ட்னராக மட்டும் இல்லை, நல்ல தோழியாகவும் இருக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டே கதின்னு கிடப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வீட்டிலலாம் அந்த அண்ணனுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவருக்கு வந்து வீடு தான் உலகம்னு வந்து மாறிட்டார். இப்படிலாம் கிடைக்க கொடுத்து வைக்கணும் உண்மையிலே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீட்டில் தான் ஷேர் பண்ணுவார். நேராக ஆஃபீஸ் முடிஞ்சோட வீட்டுக்கு தான் வந்துடுவார். வேறு எங்கேயுமே நிற்க மாட்டார். இவங்களாம் எங்கேயாவது போகணும்னு இவங்க அந்த அக்கா சொன்னால் மட்டும்தான் அந்த அண்ணன் கிளம்புவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக தோணும், நம்ம புருஷன் மட்டும் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன தான் பண்ணுவேன், நேரடியாக வந்து கேட்டுருவேங்க, பாருங்கள் அந்த அண்ணன் இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதெல்லாம் கேட்குறது தப்புங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்ககிட்ட மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம வந்து ப்ளஸ்ஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம புருஷன்ட்டு நிறைய ப்ளஸ் இருக்கலாம், ஆனால் நம்ம கண்ணுக்கு மைனஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ எப்போவுமே நம்ம கைக்கு கிடச்சதான் வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணுமே தவிர, சாதாரண கருங்கல்ல போய் நம்ம வந்து வைரோன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம கையில் கிடச்சது வைரக்கல்லாக இருக்கிறதோ, சாதாரண கருங்கல்ல ஆக்குறதோ நம்மளோட கையில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டை சந்தோஷமாக இருக்கிறது கலவரமாக மாற்றுறது யார் கையில், நம்ம கையில் தான். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி தான் பக்கம் நிற்கணுன்ட்டு தான் எல்லா ஹஸ்பண்டுமே நினைப்பாங்க. இதில் சந்தோஷம் மட்டும்தான் வருங்க. சூரியவம்சம் தேவயானி சரத்குமார் மாதிரி சொல்லப்போனால், தேவயானி வந்து எந்த அளவுக்கு வந்து சரத்குமார் வந்து முன்னேறணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சரத்குமார் என்ன நினைப்பாங்க, தேவயானி வந்து நல்ல கலெக்டருக்கு படித்து அவள் வந்து கேவலப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதைத்தான் சொல்கிறேன், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி தன்னோட ஒய்ஃப் வந்து தன் பக்கத்தில் நின்றுட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கை முளைச்ச மாதிரி தான். ஏற்கனவே 2 கை, இப்போ 3வது கை, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யார் தருவா, தன்னோட பொண்டாட்டி மட்டும்தான் தர முடியும். ஸோ வேறு யாருமே தர முடியாது. ஸோ உங்களால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை நீங்கள் 10% கொடுத்தீங்கன்னா ஒரு 100% அவங்களுக்கு வந்து திரும்பி கிடைக்கும். அவ்வளோ பாசமாக மாறுவாங்க, சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் லைஃபே. பாராட்டுங்க, நீங்கள் தான் உலகத்திலே பெஸ்ட்டுப்பா, உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னது உண்மையாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாப்பா, நீங்கள் தான்ப்பா உண்மையிலே என்னை எவ்வளோ பாசமாக வச்சுருக்கீங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் வடிவேலு கோவை சரலாட்ட ஒரு சேரீ எடுத்து கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கு கோவை சரலா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அத்தா வீட்டில் கூட இப்படி ஒரு சிலையை நாங்கள் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வடிவேல் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் புருஷன் தாண்டியா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இது வந்து காமெடிக்காக இல்லைங்க, அவங்களோட லைஃப் வந்து நல்லா போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும். பட் அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க. அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓவராக தொக்குட்டு போயிடும். ஸோ அதனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு உண்மையிலே. ஏன்னா நீங்கள் தான் என்னை நல்லா கவனிச்சிக்கிறீங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூட நான் இந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லை, நீங்கள் என்னை என்னெல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்களேன். அப்படியே மெய் மறந்துடுவாங்க. நம்மளை இவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்களே, அப்போ நம்ம அவளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும்.
எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகத்தில் யாருக்காவது கிடைக்குமா? ஒன்றை போல ஒருத்தரை பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அந்த பாட்டை அப்பப்போ படித்து படித்து காட்டியிருக்கேன். போய் உள்ள பேசாட்டு வீட்டிலே இருந்துரும். ஓகேவா? இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கு கிடைக்கலன்னு சும்மா சொல்லி வைங்க. சந்தோஷமாக தான் இருக்கட்டும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு ரப்பர் மாதிரி இருக்கணும். எங்கே இழுத்தாலும் சரி அந்த சைடெலாம் வந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப இழுக்காதீங்க. 2 சைடுமே விட்டு கொடுத்து போங்க. 2 சைடுமே ஒன்றா ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வைக்கிறதோ, ஃபீலிங்காக வைக்கிறதோ, ரொம்ப கவலைப்பட வைக்கிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா எதை வேணாலும் மாற்றலாம். ஏன்னா அதாவது சொல்லுவாங்களா, ஒரு குடும்பத்தை நடத்துறது அந்த பொம்பளையோட கையில் தான் இருக்குது. அந்த பொண்ணு நினச்சிதுன்னா அவனை வந்து மலை மேலேயும் தூக்கி வைக்கலாம், மலையிலேருந்து கீழே இறக்கியும் விடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட பாசமும் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசத்தை காட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து தாராளமாக மாறிடுவாங்க. ஏன்னா ஆம்பளைங்க வந்து பாசத்துக்காக ஏங்குறவங்க தான். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 10 டிப்ஸையுமே நீங்கள் வந்து யோசித்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னக்கா இது கணவர்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களா, எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. நாளைக்கு நமக்கான வீடியோ, நாளைக்கு நம்மளோட வீடியோவை நான் கொண்டு வரேன். மனைவிமார்களை எப்படி கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோ கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ, நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே சுட உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இந்த மழை நேரத்தில். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு லைக்கையும் பண்ணிவிட்டு எந்த கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதாவது எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்மா.